Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். Hallelujah. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ளவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தெய்வம். ஹalleluya. ஒருத்தவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சான், இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னு பார்த்தானா, தேடி பார்த்தா அந்த பில்டிங்லாம் இருக்கு, இரும்பு தான் பெரிய சக்தி. ஏன்னா இரும்பு இல்லாம பில்டிங்க கட்ட முடியாது, தாங்கி நிற்குது. இப்போ இரும்பு கேட்டா, இரும்பே நீ தான் இந்த உலகத்தில் பெரிய சக்தியா அப்படின்னு கேட்டானா, இரும்பு சொல்லிச்சான், நான் இல்லை, நெருப்பு தான் பெரிய சக்தி. ஏன்னா நெருப்பு என் மேல் பட்டா நான் வளைந்து விடுவேன். உடனே நெருப்பிட்ட போய் கேட்டான், நெருப்பே நீ தான் உலகத்தில் பெரிய சக்தியா? நெருப்பு சொன்னது, இல்லை இல்லை, தண்ணீர் எவ்வளவுதான் நெருப்பா இருந்தாலும் தண்ணீர் என் மேல் பட்டோன்னு நான் இல்லாம போய்விடுவேன். தண்ணீர்ட்ட போய் கேட்டான், தண்ணீரே நீ தான் உலகத்தில் பெரிய சக்தியா? தண்ணீர் சொன்னது, நான் இல்லை, சூரியன். இது பாருங்க, வெயில்ல எவ்வளவுதான் தண்ணீர் இருந்தாலும் சூரியன் மேல் பட்ட உடனே என்ன ஆகுவேன்? நான் இல்லாமல் போய்விடுவேன். உடனே போனா, நான் சூரியனே நீ தான் உலகத்தில் பெரிய பெரிய சக்தியோ அப்படின்னு கேட்டேன். நான் சூரியன் சொல்றது, நான் இல்லை, நான் எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தாலும் ஒரு மேகம் என்னை நினைத்தால் அழகாக மறைத்து விடலாம். உடனே பார்த்தா, அப்போ மேகம் தான் பெரிய சக்தி போலன்னு சொல்லி, மேகமே நீ தான் உலகத்தில் பெரிய சக்தியா என்று கேட்டதாம். மேகம் சொல்ற, நான் சூரியனே மறைச்சா கூட காற்று என்னை தள்ளி கொண்டு போய்விடும். உன்னை பார்த்தா, உன்னை காற்று தான் பெரிய சக்தி. காற்றே நீ தான் பெரிய சக்தியா? நான் மேகத்துக்கு வேணா தள்ளலாம், ஆனால் மலைகள், மவுண்டைன்ஸ், மலைகளை என்னால தள்ள முடியாது. மலை தான் உலகத்துல பெரிய சக்தி. உனக்கு மலையே நீ தான் பெரிய சக்தியா? மலை சொல்லிச்சான், நான் இல்லப்பா, மனுஷன் தான்ப்பா பெரிய சக்தி. ஏன்னா மனுஷன் அவன் நினைச்சானா ஒரு சின்ன ஒரு ஆயுதத்தை எடுத்து வந்து மலை என்ன பண்ணுவான், குடைஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். மலைதான் உலகத்திலே பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். கடைசி பார்த்தா மனுஷன் தான் பெரிய சக்தி. உடனே மனுஷன் வந்தான், மனுஷனே நீ தான் பெரிய சக்தியா? மனுஷன் சொன்னா, ஆமா நான் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அலெக்சாண்டர் போல பெரிய பெரிய ராஜாக்கள் உலகத்தை ஆளுகை செய்தார்கள். ஆனா ஒரு கட்டம் வரைக்கும் தான், எது வரைக்கும் தான், மரணம். மனுஷன் பெரிய சக்தின்னு உலகத்தை நினைச்சிருக்கலாம், அவன் வாழ்ற காலம் வரைக்கும் தான். ஆனால் மரிக்கும் போது பெரிய அலெக்சாண்டரே என்ன பண்ணாராம், தன் கரத்தை விரித்து ஒண்ணுமே கொண்டு போக முடியல. மரணம் தான் உலகத்துல பெரிய சக்தி. உன்னை மறந்துட்டு போனா, மரணமே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய படித்த ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வதா இருந்தாலும், நீ நம்ம என்ன பண்ணிடுற, கொண்டு போயிடுறியே. நீ தான் உலகத்தில் பெரிய சக்தியா? சொல்றான், ஆமா. இது வரைக்கும்னா மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து, மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று சொல்லி எத்தனையோ பேரை என் மரணத்தினால் விழுங்கினாலும் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி, சர்வ வல்ல தெய்வம், முடியாதவர்கள் முடிய பண்ணுகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஓ சத்ரு என்ன கிரியை செஞ்சாலும், எத்தனை மலைகள் எத்தனை புயல்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் எல்லா மலைகளையும் பெயர்க்கத்தக்கதாய் அவர் நம்மோடு கூட நம்மை ஆளுகை செய்கிற தெய்வம். Every mountain shall be removed. Whatever the obstacle that you are facing, whatever the problem you are facing, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். இந்த மாலை வேளையில நாம் எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் திட்டமும் தெளிவுமாய் அவர் பேச வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஓ ரகனா ஷபா பா பா பா, ஓ ரினாலமா ஓ ரகடா ஷேகேதே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வ
செய்வது நானே. உமக்காகத்தான், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, இயேசு ராஜனே. கரங்களை உயர்த்தி எல்லாரும், ஓ எஜமானனே, ரகேதே நமஸ்காரோ, எஜமானனே, ஓ இயேசு ராஜனே. ஓ தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தீரே. புகழ்கிறோம், புயல் ஓயட்டும், புகழ்கின்றோம், பாட்டு பாடி புயல் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா புயல் காற்று எந்தெந்த காரியங்கள் பிழை விரோதமாக எழுப்புகிற இயேசுவின் நாமத்தினாலே right now in the name of Jesus. ஓ புயல் காற்றை அதட்டி அமைதிப்படுத்துகிற தெய்வம், உம்முடைய வல்ல பிரசன்னம். ஓ ரமணாஷா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா. ஓ கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறது, ஓ வானங்கள் திறக்கப்படுகிறது. ஓ right now in Jesus name let the open heaven, ஓ வானங்கள் திறந்து உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஓ உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஓ அபிஷேகத்தில் நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து. ராபானா ராபானா ஓப்ரோபோனோ ஷோகோப்ரோபோனோ ராகாதே ஷகபாபா பாபா பாபா ஓப்ரோடோஷி கதானா ரிபானாவா. கர்த்தருடைய வல்ல பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும், ஓ சூழ்ந்து கொள்ளட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும். ஓப்ராதே ஷகபா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஒரே மேலான நாமம் இயேசுவின் நாமம். இப்பொழுது சூழ்நிலைகள் மாறட்டும், இப்பொழுது சூழ்நிலைகள் மாறட்டும். ஓ ராகாபானா, எல்லா சஞ்சலங்கள், எல்லா தவிப்பு மாறட்டும். இன்றும் என்றும் வல்லவரே, ஓ இன்றும் என்றும் வல்லவரே. சொல்லுங்க, இன்றும் என்றும் வல்லவரே, ஓ இன்றும் என்றும் வல்லவரே. நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வத்துக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya, thank you Jesus.